Civil Engineering Session 3. நாம பார்க்க போறது ஃபவுண்டேஷன், ரைட்? ஸோ பில்டிங்ல வந்து மெயினா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், நான் ஏரியா உங்களுக்கு டிசைன் படிக்கக்குள்ள சொல்லியிருந்தேன். ஸோ டிசைன்ல நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரம் த ஸ்லெப், ரைட்? பட் இந்த ஃபீல்டு நாம கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்குள்ள ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் நாம இப்படியுமே போகணும். ஸோ ஃபார் தட் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன், ரைட்? ஸோ ஆக்சுவலா சைட் எடுத்தோம்னா நம்ம ஃபவுண்டேஷன் ட்ராவிங்ஸ் லுக் லைக் திஸ், ரைட்? சிமிலர், ரைட்? சிமிலரா இருக்கும். ஸோ இது வந்து இந்த ரீஜன் வந்து ஃபூட்டிங், ஸோ வி வில் சி அண்ட் கொலம் பேஸ், ரைட்? ஸோ யூஸ்வலா வந்து foundation drawing. So this is the foundation actually. So okay, right? So usually வந்து footing and footingல இருந்து column, right? So இந்த சைட் வந்து நம்மளோட விசிபிளுக்கு வந்து நமக்கு ஓகே, ஃபூட்டிங் வந்து கீழே இருக்கு, columns ஓகே. பட் நம்ம டிபிக்கலா வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ராவிங்கோட சேர்த்து இதை பார்க்கல, இட்ஸ் மேபி காம்ப்ளிகேட்டட், ரைட்? ஸோ ஆக்சுவலா ஸோ ஓகே, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோடிங், அதாவது லோட் எப்படி போகுதுன்னா திஸ் கொலம் டு ஃபூட்டிங், ரைட்? நம்ம ஏற்கனவே டிசைன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ கொலம் டு ஃபூட்டிங் அண்ட் ஃபூட்டிங்ல இருந்து சொயில், ரைட்? ஸோ ஓகே, ரைட். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நீங்க சைட்டுக்கு போகக்குள்ள உங்களோட ஃபவுண்டேஷன் லே அவுட் ட்ராவிங், ரைட்? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு செட் ஆஃப் ட்ராவிங்ஸ் வரும். அதுல ஒரு ட்ராவிங் தான் வந்து லே அவுட் ட்ராவிங். அது பீமுக்கா இருக்கலாம் அல்லது ஸ்லெப்புக்கா இருக்கலாம். யூஸ்வலா பீமுக்கும் ஃபவுண்டேஷனுக்கு தான் வரும். அதுலேயே ஸ்லெப் அண்ட் கொலம் மார்க் பண்ணிருப்பாங்க. பட் ஹவெவர் ஃபவுண்டேஷன் லே அவுட்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நமக்கு எந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுமே காட்டியிருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ ஃபவுண்டேஷன் லே அவுட்ங்கிற ட்ராவிங்ல எந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்காது. த ஒன்லி திங் வி ஹேவ் இஸ், ரைட், ஃபவுண்டேஷன் சைஸ், பீம், ஃப்ளோ பீம் இருந்தா ஃப்ளோ பீம் எதால போகுது, அண்ட் கொலம் பொசிஷன். இந்த இவ்வளவு தான் இதுல காட்டியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த F2 வந்து ஃபூட்டிங் 2, ரைட்? ஃபூட்டிங் 2 சி அண்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வி ஹேவ் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங். சி என்று சொல்றது வந்து கொலம், எஃப் அண்ட் யூஸ் பண்றது வந்து ஃபூட்டிங், ரைட்? ஸோ கொலமுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த இடம் எல்லாத்துக்கும் பாருது C2E கொலம், இது C2B கொலம், இது C2 கொலம். ஸோ கொலம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் பேசிக்கலி ஃபவுண்டேஷன் லே அவுட்ல தான் ஃப்ளோ பீம் அல்லது நம்ம பிளிந்த் பீம் என்று சொல்லுவோம். பிளிந்த் பீம் லே அவுட்டும். ஸோ திஸ் cross இது வந்து பீம், பிளிந்த் பீம், ரைட்? ஸோ யூஸ்வலா வந்து பிளிந்த் பீம் லே அவுட்டை செப்பரேட்டா தருவாங்க, அல்லது நம்ம இதுலயும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் கொலம் அண்ட் ஃபூட்டிங், ரைட்? ஸோ ஓகே, தென் எஸ். ஸோ அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க F1. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த சைட்ல பார்க்க போறது வந்து இந்த C4 கொலம், இந்த C2E கொலம் அண்ட் இந்த F2B ஃபூட்டிங், ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, C4 கொலம், C2E கொலம் அண்ட் இந்த F2B ஃபூட்டிங் சம்பந்தப்படுற இடத்தை தான் இப்போ அவங்க நமக்கு சைட்ல ரியலா காட்ட போறாங்க, ரைட்? ஓகே, இப்போ இந்த F2Bங்கிற ஃபவுண்டேஷன் தான் வந்து நமக்கு இங்க தந்திருக்காங்க, ரைட்? ஸோ F2Bங்கிற ஃபவுண்டேஷன், ஓகே, இது வந்து F2Bங்கிற ஃபவுண்டேஷன். இது வந்து C4 நம்ம பார்த்த கொலம், ரைட்? C4 கொலம். இவர் வந்து C2E கொலம், ரைட்? ஸோ ஓகே, தென் ரைட். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திருந்தோம். ஸோ செக்ஷன் ட்ராவிங், ஸோ இம்பார்ட்டன்ட். எந்த டிரெக்ஷன், இது அம்புக்குறி காட்டுறது வந்து நமக்கு எந்த டிரெக்ஷனை நோக்கி நாம பார்க்க போறோம்ன்றது. இந்த செக்ஷன் 4 நமக்கு தந்திருக்கிறது. இதால நம்மள கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் C2E கொலமுக்கு நடுவால நாம கட் பண்ணோன்னு இந்த ஃபவுண்டேஷன் எப்படி தெரியுங்கிறது தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ எந்த டிரெக்ஷன்ல பார்க்கணும் நாம, இந்த டிரெக்ஷன். ஸோ இங்க இருந்து இந்த டிரெக்ஷன்ல பார்க்கணும். அப்ப நமக்கு இந்த யூ பார் வந்து வடிவா தெரியும் ஃபவுண்டேஷன்ல. அந்த யூ பார் தான் இங்க தெரியுது, ரைட்? அண்ட் கொலம்ட cross section வந்து நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கொலம், கொலம்ட cross section வந்து இங்க இருக்கு, ரைட்? ஸோ we will continue, right? They have different sections, right? So usually வந்து நமக்கு clear understanding site level வேணும்னா we need to have different sections, right? Okay, so this SSL, the structural slab level, right? So last time நாம பார்த்தோம், this SSL means structural slab level. அதாவது இங்க இவங்க பாவிச்சிருக்காங்க ground floor slab. So இந்த ground floor slab தான் வந்து structural slab level எடுத்திருக்காங்க, right? Okay, right. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தாராங்க. இந்த கீழே நம்ம ட்ராவிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா ஃபூட்டிங்லையும் வந்து நாம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாம சொல்றது ஸ்கிரீட் கான்கிரீட், ரைட்? யூஸ்வலா 50 மில்லிமீட்டர் ஓ சம்டைம்ஸ் மேபி 75 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து கிரேட் 10 ஓ கிரேட் 15 கான்கிரீட்டை யூஸ் பண்ணுவோம். இதுல எந்த ஸ்ட்ரக்சரல் பர்பஸும் இல்லை, ஜஸ்ட் டு லெவல் த சர்ஃபேஸ், ரைட்? நம்ம என்னதான் எக்ஸ்கவேஷன் பண்ணினாலும் நம்ம சர்ஃபேஸை லெவலுக்கு கொண்டு வரது கஷ்டம். அதுக்காக வேண்டி ஸ்கிரீட் கான்கிரீட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கிரீட் கான்கிரீட்டை யூஸ் பண்ணி நாம சர்ஃபேஸை லெவல் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு இந்த ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ திஸ் ஸ்கிரீட் கான்கிரீட் இஸ் யூஸ்ட் ஃபார் சர்ஃபேஸ் லெவலிங். அண்ட் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன், for the footings we use 50 millimeter cover, right? Okay, so then bar mark, இது வந்து நம்பர் ஆஃப் பார், அதாவது
இப்போ நாம இந்த பார் எடுத்தோம்னா ஸோ விச் இஸ் த கோட் ஓகே இதை எடுத்திருக்காங்க 150 B1 எங்க வந்து நமக்கு டச் பண்ணுது இன்ஜ் ரைட். அப்ப இதே மாதிரி இந்த ஃபூட்டிங்ல 20 பார்ஸ் இப்படி போகும் ரைட். இந்த டிரெக்ஷன்ல இந்த யூ பார் 20 இப்படி யூ ஷேப் பார் வந்து இருக்குங்கிறது தான் அதில் மீன் ரைட். H12ங்கிறது நம்ம நேற்று பார்த்து ஈல்டு ஸ்டீல்ல 12 மில்லிமீட்டர் 7ங்கிறது பார் கோட். ஸோ யூஸ்வலா பார் ஷெட்யூல் தயாரிக்கக்குள்ள யூஸ் ஆகும். 150ங்கிறது பார்ல சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ யூஸ்வலா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரோவிங்ல நமக்கு எப்போ இந்த ஸ்பேசிங் தந்தாலும் இட் ஷுட் பி சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ரைட். ரெண்டு பாருக்கு இடையிலான ஸ்பேசிங்ங்கிறது சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ அடுத்தது B1 என்றா பாட்டம், T1 என்றா டாப் ஒன் ரைட். அப்ப B1ங்கிறது வந்து இந்த டிரெக்ஷன்ல போகுது. அப்ப B2ங்கிறது அதுக்கு பெர்பெண்டிகுலர் டிரெக்ஷனா போகும். ஸோ தே ஆர் ஷோவிங் திஸ் ரைட். பாட்டம் ஒன் ஸோ இது வந்து ஃபூட்டிங் ரோவிங் இல்ல, இட்ஸ் லெஃப்ட் ரோவிங். ஆனா அவங்க வந்து பாட்டம் உங்களுக்கு பாட்டம் டாப்ங்கிறத என்னென்னு காட்டணுங்கிறதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. ஃபூட்டிங் ரோவிங் வில் கம் அகைன் ரைட். ஸோ தட்ஸ் த சிமிலர் திங் ரைட். ஓகே இந்த இடத்துல வந்து மிச்சம் கவனமா பாருங்க. ஸோ சைட்ல நம்ம பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிரெக்ஷன்ல நமக்கு 20 பார் வேணும் ரைட். ஸோ அதைத்தான் இந்த டிரெக்ஷன்ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாட்டம் பார் ரைட். அதே மாதிரி பாட்டம் 2ங்கிறது அதுக்கு பெர்பெண்டிகுலர் இந்த பார் இந்த இருக்கு. இது வந்து பாட்டம் 2 அண்ட் நாம யூஸ்வலா வந்து இந்த சேர் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஓ ஸ்டூல் ரைட். இந்த சேர் ஓ ஸ்டூல் வந்து நாம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னா ரைட். இப்போ நம்ம பாட்டம் நெட்டும் டாப் நெட்டுமாக இருந்தா அப்போ ஃபூட்டிங்குக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை வரும் ரைட். ஸோ இந்த பாட்டம் நெட் டாப் நெட்டை வந்து நாம செப்பரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த what we call a stool or chair separator or anything. So இது வந்து பார் ஷெட்யூல்ல நாம சேர் கல்குலேட் பண்றது. ஸோ திஸ் இஸ் ஸ்கிரீன் ரைட். ஸோ பிஃபோர் நம்ம ஃபூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல எக்ஸ்கவேஷன் பண்ணி முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்டா செய்ய வேண்டிய வேலை ஸ்கிரீனை பிளேஸ் பண்றது ரைட். ஸோ திஸ் இஸ் ஸ்கிரீன் ரைட். அந்த ஸ்கிரீனுக்கு பிறகு அவங்க என்ன ஃபூட்டிங்ல செட்டிங் அவுட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு கொலம்ட சென்டர் வந்து செட்டிங் அவுட் பண்ணுவாங்க. ஸோ கொலம்ட பொசிஷனை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செட்டிங் அவுட் பண்ணுறது. ஸோ தே ஹேவ் செட்டிங் அவுட் திஸ் கொலம் பொசிஷன்ஸ் ரைட். இந்த கொலம் பொசிஷனை மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் திஸ் இந்த C2E என்ற கொலம் தான் இங்க மார்க் பண்ணிருக்காங்க ரைட். ஸோ C2E என்ற கொலம். ஸோ தென் இந்த C2E என்ற கொலம்ல டிமென்ஷன் வந்து 400 மில்லிமீட்டர் இன்டூ 200 அதாவது லென்த் 400 ரைட். இது வந்து நம்ம கிரிட் லைன். ஸோ தே ஆர்